எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று ஒரு சம்பவம் ஆச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அது என்னடா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிகிற சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த சம்பவம் அப்படி. சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு முடிவுகள் மே 5ஆம் தேதி வெளியாவதாக தகவல் கிடைத்துள்ளது அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் ஹெட்லைன்ஸ் போட்டது தான். யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், போட்டது தான். ஸோ வழக்கமாக சிபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, என்னைக்கு ரிசல்ட்டு எப்போ என்னைக்கு விட போகிறோம் அதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு சர்க்குலர், முன்கூட்டியே சர்க்குலராவது விடுவாங்க. ஆனால் சிபிஎஸ்சிக்கு அந்த பழக்கம் கிடையாது. திடீர்னு தான் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு வழக்கம் போல் கூகுளில் போய் சிபிஎஸ்சி ரிசல்ட்டு வின் டிக்ளேர்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பைத்தியக்காரத்தனமாக தேடிட்டு இருப்போம். அதுவும் ஏதோ ஒரு டேட்டு காட்டும். நானே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து போட்டிருப்பேன். மே 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸும், மே 2ஆம் தேதி திடீர்னு மே 1ஆம் தேதி வந்து மே 2ஆம் தேதி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினதும் போட்டிருக்கும். சரி, அதாவது விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுறலாம். அது வந்து கூகுளில் தான் தேடுவோம். பேரண்ட்ஸ் யாரும் அவ்வளோவா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் யாரும் அதை வந்து தேடி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வரப்போ வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நியூஸ் சேனலுக்கு இருக்கிற எஃபெக்ட் எதுக்குமே இல்லை. நேற்றோ முன்னாடியோ தான் போட்டாங்க. முன்னாடியத்தை அப்லோட் பண்ணியிருக்காங்க 2 days ago அந்த வீடியோ. ஓகேவா? மே 5ஆம் தேதி பொதுத் தேர்வு முடிவு, சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு முடிவு ரிசல்ட் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான். ஆனால் காட்டுத்தீ மாதிரி பற்றிக்கிட்டு இருந்துச்சு. நியூஸ் பார்த்தவங்கலாம், தம்பி மே 5ஆம் தேதி ரிசல்ட் வருதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரீலை வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணது தான். இன்ஸ்டாகிராம்லேயே நான் பார்த்த ரீலு அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணது தான். ஓகேவா? அப்படியே காட்டு தீ மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. எல்லாம் பதறானுங்க, வன்மத்தை கக்கறானுங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படி உங்களுக்கு மே 5ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒரு ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் மே 5ஆம் தேதி. இன்றைக்கி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லுவீங்கண்ணே, கண்டிப்பாக நீங்கள் தாக்கப்படுவீங்க. என்னால் இல்லை, மற்றவங்களே உங்களை தாக்குவாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சேனலில் பரப்பாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஏன்னா நியூஸ் மீடியாங்கிறது வந்து ஒரு சில அக்யூரேட்டான விஷயம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்பக்கூடிய விஷயமாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலில் இந்த மாதிரி எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நியூஸ் சேனலான நீங்களே எப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுதான் எங்கள் கேள்வி. எந்த நியூஸ் சேனல்லாம் நான் சொல்லவே விரும்பலை. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் உங்கள் நியூஸ் சேனல் பேர் சொல்கிறேன், ப்ரமோட்டே பண்ணுறேன். இந்த நியூஸ் சேனலில் இப்படி சொன்னாங்க, அக்யூரேட்டாக இருந்துச்சு, இந்த நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.